அண்ணன் வந்து அந்த அவருடைய பதிலடியை எனக்கு பேட்டியாக கொடுத்துட்டாருன்னா எனக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும். எனக்கு அவ்வளோதான். நான் வந்து முந்தானத்துக்கு முன்னாடி வரைக்கும் கேட்டிருக்கேன். அவர் வந்து இந்த விஷயத்துக்கு ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு போட்டிருக்காரு. அவ்வளோதான். நான் பேட்டி கேட்காத தலைவரே கிடையாது. கேட்டுட்டே இருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, நம்ம டீம் ட்ரை பண்ண. அண்ணன் பேட்டி கொடுத்தாருன்னா பதிலடி வாங்கிக்கிட்டே இருப்பேன். எனக்கு என்ன பிரச்சனை? பதிலுக்கு பதில் கொடுக்குறேன். நான் உட்காந்துருக்கேன். பேட்டி எடுக்கிறதுக்கு நான் உட்காந்துருக்கேன். நான் நடக்கக்கூடியதே சொல்கிறேன். ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஒரு 25 வருஷம் இதில் உட்காந்துருக்கிறோன்னா என்ன நடக்குதுன்னு கணிக்கிறேன். நீங்கள் இல்லை, நீங்கள் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறீங்க. நம்ம பேட்டி கேட்கக்கூடிய தம்பிகள் உட்பட யாராவது ஒருத்தர் சொல்லட்டும், சார் நீங்கள் 2017 வேறு சொன்னீங்க, இப்போ மாறிச்சு. அவ்வளோ தள்ளி நான் போக தயாராக இருக்கேன். போன வாரம் சொன்னீங்க, இந்த வாரம் மாற்றிட்டீங்கன்னு சொல்லுங்கள். 2017 இன்றைக்கி நான் மற்ற பேர் பார்த்துருக்கேன். இந்த பிளவு பற்றி சொல்கிறேன். நான் வந்து 2000 98 இருக்கேன் இந்த ஃபீல்டு. அது வேறு விஷயம். இந்த ஏடிஎம்கே பிரச்சனை 2017 வந்ததுனால நான் சொல்லுவேன். 2017 சார் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அப்படியே பல்ட்டி ஆயிடுச்சு. நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அப்படியே மாற்றி சொல்லிட்டீங்க. நீங்கள் சொன்னதை நீங்களே முரண்படுறீங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லட்டும் யாராவது. அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு அதுதான் நான் சொல்லியிருக்கேன். அதை அண்ணனே நிரூபிக்கிறார். என்டிஏ இஸ் மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ்னார். அதுதான் நான் சொன்னேன். நான் வந்து கூட்டணியில் இருக்கேன்னு நினச்சிங்களான்னு கேட்குறாரு. அதுதான் நான் சொன்னேன். நீங்கள் கேட்கலாம். முன்னாடியே சொல்லியிருந்தார். நான் சொன்னேன் அவர் கூட்டணியில் இல்லைன்றான் பதிவு பண்ணார். சரிங்களா? நான் கூட்டணியில் முன்னாடி நான் கூட்டணியில் இருப்பேன்னா நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்றார். சரிங்களா? அப்போ கூட்டணியில் இல்லைங்கிற முன்னாடி தான் இந்த பிரச்சனை வந்திருக்காருன்னு சொல்லுவார்.